என்னடா ஜென் நெக்ஸ்ட் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுப்பா. அது எப்படி சொல்ல, ஆலிவர் வரும்போதே காரில் வரும்போதே பேசிகிட்டே தான் வந்தான். என்ன எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது இப்போ வர்றதுக்கு. அப்போ உங்களுக்கே தெரியும் அது எந்த அளவுக்கு இருந்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு என்ஜாய்மெண்ட்லேயே தான் போனோம். ஆனால் ஆலிவர் அங்கே வச்சு சொல்லிட்டு இருந்தான், இது ஒரு ஸ்பிரிச்சுவலான என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். சொல்ல போனால் ஒரு 1 வீக் ஒன்றுமே இல்லாமல் சொந்தக்காரங்க, வேண்டப்பட்டவங்க, நம்மளுக்கு பிடிச்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு, யாருனாலும், ஈவன் எந்த ஒரு என்னோட படிப்பு சம்மந்தமான ஒரு விஷயத்த டீச்சர்ஸ் கூட கான்டாக்ட் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே வாழ்க்கை ஒன்றும் அவுட்டர் வேர்ல்டு பீப்புள் எதுவுமே கனெக்ஷனே இல்லாமல் ஒரு 7 நாள் அப்படியே போயிடுச்சு. ஓகே, இந்த 7 டேஸுமே ஆக்சுவலாக நாங்கள் 4:30 எல்லாம் வேக்கப் ஆகிடுவோம். 4:30 எழுந்திரிச்சு காலையில் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு 5:30 போல் எங்களுக்கு வந்து அடுத்த ப்ரேயர் செஷன் ஆரம்பிச்சிடும். ஸோ முதல் நாள் வந்து எந்திக்கும் போது கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சு, அப்புறம் அடுத்த டே பை டே போக போக அது ஒரு கஷ்டமாகவே தெரியலை. அதே மாதிரி எங்கிட்ட ஃபோன்ஸ் கிடையாது, வாங்கி வச்சுட்டாங்க. அது ஒரு ப்ராப்ளமா தெரியல. பட் அலாம் வந்து இல்லை. நாங்களும் சரி எப்படி ஃபோன் அலாம் இல்லாமல் எந்திரிச்சதே கிடையாது. சரி எப்படி எந்திரிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது டெய்லி மார்னிங் தாத்தாவோட பாட்டு போட்டு விட்டுருவாங்க. கரெக்டாக பாட்டு போட்ட உடனே எந்திரிச்சிடும். ஸோ அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஏர்லி மார்னிங் வந்து உண்மையிலே அந்த ஒரு ஷிப் போகும்போது ரொம்ப அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சூப்பராக இருந்துச்சு. நல்ல டென்ட்டில் தங்கியிருந்தது தான்ப்பா. அது டென்ட்டில் நாங்கள் எங்கள் டென்ட்லாம் சில டென்ட்லாம் ஏப்பசாப்பே கட்டியிருந்தானுங்க. எங்கள் டென்ட்டில் நைட்டு தூங்கும்போது என் மூஞ்சுக்கு நேரம் இருக்குது. ஐயோ கீழே வந்துருமோன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு நாள் தான், அதுவும் அடுத்த நாள் தான் விழுந்தா என்ன விழுந்தானா என்ன படுத்துமோ அப்படின்னு. நீங்கள் டைட்டாக கட்டியிருக்க மாட்டீங்க? டைட்டாக கட்டியிருக்க மாட்டோன்னு இல்லை, ஆளுக்கு ஒரு டென்ட் கட்டணும். அதனால ஃபஸ்ட்டு முதல்ல எல்லாருமே டென்ட் கட்ட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எப்படின்னா பேட்ச் நம்பர் சொன்னாங்க. இப்போ நம்பர் 1 2 3 அப்படி சொல்லிட்டு மொத்தம் 12 டென்ட்டு. ஸோ நான் 41 மெம்பர்ஸ் இருந்தாங்க அங்கே. எல்லாமே நல்லா ஃப்ரெண்ட்லி டைப்பாக பண்ணாங்க. அங்கே ஒரு நல்ல ஒரு ஐக்கியமாக இருந்துச்சு. அப்புறம் அங்கே உள்ள ஒவ்வொரு செஷன்ஸுமே ரொம்ப இது இருந்துச்சு. அதில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஒர்க்ஷிப் செஷன் தான். எப்படி வந்து வர்ஷிப் பண்ணணும் அப்படி ஜார்ஜ் யாருன்னா நம்ம அமல் அங்கிள் இருக்காங்கல்ல, அவங்களோட தம்பி. அந்த ஒர்க்ஷிப்ங்கிறது அது நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுல ஆவியோடும் உண்மையோடும் பண்றது தான் வந்து ஒரு ரியலான வர்ஷிப். சும்மா மேன் டு காட் உள்ள ரிலேஷன்ஷிப் அந்த இது ஸ்ட்ராங்கா இருக்கிறப்போ அந்த ஆவிக்குரிய ஒரு விஷயம் வந்துட்டு உணர்ச்சி பூர்வமா வரும். நம்ம என்ன பண்ணாலுமே அது ஆராதனை தான், கடவுளுக்கு பண்ற வர்ஷிப் தான் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் பாஸ்டர் சோஃபியான்னு ஒருத்தவங்க, அவங்க எடுத்தது நல்லா இருந்துச்சுப்பா. என்ன சப்ஜெக்ட் எடுத்தாங்க? அவங்க வந்து ஷேப் சப்ஜெக்ட் எடுத்தாங்க. ஷேப், ஓகே. ரொம்ப ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ், ஹார்ட், அப்புறம் அவைலபிலிட்டி, பர்சனாலிட்டி அண்ட் எக்ஸலன்ஸ். நான் 5 டாபிக்ல எடுத்தாங்க. சோ அவைலபிலிட்டி இருக்கு, எபிலிட்டி தானே இது, எபிலிட்டி. ஸோ அது நல்லா இருந்துச்சு. அங்கேயுமே கொஞ்சம் நல்லா மென்ஷன் பண்ணி அவங்க ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொன்றும் எடுத்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. தென் நம்ம இது டிசைபிள்ஷிப் அண்ட் மென்டரிங் பற்றி எடுத்தாங்க. அது யார் எடுத்தாங்க? ஜான் ஆபிரகாம் அங்கிள் வந்தாங்க. ஆமா, ஜான் ஆபிரகாம் அங்கிள் அவங்களோட செஷன்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா. ஒரு சீசன் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கிளியர் கட்டா சொன்னாங்க. மணி மேக்கிங் மைண்டடோட இருக்கக்கூடாது, லக்ஸரியஸ் லைஃப் இருக்கக்கூடாது, குடும்பத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வரணும். அதாவது ஃபுல் டிபெண்ட்ஸ் ஆன் காட் அண்ட் மீ அப்படிங்கிற மாதிரி. கடவுள் தான் நம்மளுக்கு குரு. சீசன் வந்துட்டு குருவை பின்பற்றுவான். சீசன் என்பவன் குருவை போலவே. தாத்தா பாட்டு இருக்குல்ல, அதே மாதிரி தான் சொன்னாங்க. அது ஒரு நல்ல ஒரு இதாக இருந்துச்சு. அண்ட் எவ்ரி ஈவினிங் வந்து சேலஞ்சிங் செஷன் நடக்கும். அது ரொம்ப இன்னும் வந்து அடுத்த ஸ்டெப். அது ஆக்சுவலாக அது இன்னும் நல்லா இருந்துச்சு. நாங்கள் அந்த இடத்துல போயிட்டு ஒவ்வொரு மிஷினரிஸ் லைஃப் பற்றி சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் அவங்களோட ஓன் டெஸ்டிமோனிஸ்ல இருக்கும். ஸோ அதெல்லாம் ஷேர் பண்ணாங்க. அதுவுமே நிறைய பாயிண்ட் டச்சிங்காக இருந்துச்சு. ஓகே. சாம் அர்னால்ட் பாஸ்டர்னு ஒருத்தர் வந்தாங்க. அவங்க ஒரு டெஸ்டிமோனி கொடுத்தாங்க. ஃப்ரெண்டு ஒருத்தங்களை ஊட்டிக்கு கூட்டிகிட்டு போய் மலையிலேருந்து விளையாடுறப்பெல்லாம் இதாகி அதெல்லாம் ரொம்ப எல்லாம் ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்கங்கிற மாதிரி தான். அங்கே இருந்த 41 பேரும் கேட்டுட்டு இந்த மாதிரி சேலஞ்ச் செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் என்ன முடிவு எடுத்துகிட்டு வந்தீங்க? நாங்கள் என்ன முடிவு எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னா,
நாங்க இனிமே ஆமா அதாவது பண்ற அங்க இருக்கும்போது ஒவ்வொருத்தரா சொல்லுங்க, என்ன முடிவு எடுத்தீங்க? அங்க இருக்கும்போது அந்த 7 days எங்களுக்கு வந்து ஃபோன் பத்தி மைண்டே இல்லை. எங்களுக்கு ஃபோன் பத்தி மைண்ட் இல்லைன்னொடனே ஆட்டோமேட்டிக்கா எங்களோட சிந்தனை வந்து ரொம்ப கிளியர் கட்டா இருந்துச்சு. அதாவது என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இப்போ என்ன பண்றோம், அது ஃபுல்லாக எப்படி சொல்லணும்னா இப்போ அங்கே போயிட்டு அங்கே இருக்கிறனால ஸ்பிரிச்சுவல் லைஃப்குள்ளே பைபிள் ரீட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ கொஞ்ச நேரம் என்ஜாய், எல்லாரையும் பார்த்து பேசணும், இப்படி இருந்துச்சு. ஸோ இனிமேல் வந்து ஃபோனை வந்து ஒரு தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். ஃபோனை தொடுறதுக்கே இப்போ நான் ஒரு மாதிரி தான் இருக்கு. கரெக்டு தானே? தூக்குறதுக்கே ஈஸியா என்ன இது தூக்கிட்டே அழைஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆமாம், ரொம்ப ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணுற மாதிரி இருக்குண்ணே. ஓகே, சரி, ஃபோனை அந்த முடிவு எடுத்திருக்கீங்க. கடவுளுக்காக, ஆண்டவருக்காக சொல்லணும்னா சுவிசேஷம் அறிவிக்கணும். கடவுள் வந்துட்டு மனுஷனுக்குன்னு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனி பர்பஸ் உண்டு. அவர் வச்சிருக்கிற பர்பஸ் காமனாக எல்லா மனுஷனுக்கும் பார்த்தா தன்னோட நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். அந்த சுவிசேஷத்தை நற்செய்தியை மற்றவங்களுக்கு சொல்லணுங்கிறது எல்லாருக்கும் உள்ளது. அது கண்டிப்பாக சொல்லணுங்கிற ஒரு முடிவு எடுத்துருக்கோம். இந்நாள் வரைக்கும் எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணதில் பாதி விஷயங்கள் கம்ப்ளீட்டடாக நாங்கள் சொல்லிட்டு வந்த மாதிரி இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எத்தாச்சும் கேள்வி கேட்பாங்க, டப்புன்னு மாட்டிக்கிடுவோம். அந்த இடத்துல என்ன சொல்லணும்னு தெரியாமல் இருக்கும். இப்போ ஒரு கிளியர் கட்டாக நாங்கள் வந்துட்டு யோசிக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்குது, எப்படி பேசணும் என்ன யாதுங்கிறத. வெரி குட். செல்ஃபாக ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் பேசி இது பண்ணணும். அவங்க கிட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக டீல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் இன்னொன்று வந்து இனிமே அங்கே எப்படி ஃபாலோ பண்ணுவோமோ அதே மாதிரி ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ணலாம் சொல்லி அது ஒரு முடிவு பண்ணி எவ்வளோ லேட்ல தூங்கினாலும் காலையில் 4:30 எழுந்துட்டா அப்படியே போயிருது. கொஞ்ச நேரம் அதை கொஞ்சம் அப்படி இந்த கேம்ப்ல இருந்து அப்படியே ஃபாலோ பண்ணலாம். ஸோ பைபிள் ரீடிங், ப்ரேயர், ஆமாம், ரெகுலராக முதல் வேலையாக சுவிசேஷத்தை சொந்தக்காரங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். ஏன்னா கூட இருக்கிற நண்பர்களை நம்ம திருத்துனா ஏன்னா அவங்ககிட்ட தான் நம்மளால ஃபர்ஸ்ட் ஓப்பனாக பேச முடியும். எதனாலுமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவன் ஃப்ரெண்டு நிறைய பேர்கிட்ட இவனே சொல்லியிருக்கேன்னு எனக்கு சொன்னான். அவங்ககிட்ட தான் என்ன டேரெக்டாக பேச முடியுது, என்ன இதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் இவங்க கிட்ட தான். சரி, மொத்தத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இல்லையா? யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்ல ஒரு ப்ரோக்ராம். ஆமாம், லைஃப் அதாவது யூத் மீட்டிங் மாதிரி இல்லை, ஒரு சீசத்துவம்னா என்ன அதை அப்படியே டிவைட் பண்ணி கரெக்டாக சொல்லி கொடுத்தாங்க. கடவுளை பற்றி தெரியாதவனாலும் சரி, கடவுளை பற்றி தெரிஞ்சவனாக இருந்தாலும் சரி, உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கும், ஒரு கிறிஸ்தவனோட ஒரு கடவுளுக்காக தன்னை அர்ப்பணித்தவனோட வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத கரெக்டாக எங்களுக்கு வந்துட்டு காரணாங்க. தாத்தா போட்ட பிளான் நாங்கள் பக்காவாக போட்டுருக்காங்க. சரி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இல்லையா? ஃபுட்டெல்லாம் எப்படி இருந்துச்சு? ஃபுட் எல்லாமே நல்லா. உப்புமா ஒன்று போட்டாங்க, நெய் சட்னி ஒன்று கொடுத்தாங்க, இறங்கல எல்லாம் ஒன்றும். உப்புமா சூப்பர் சூப்பர். நான்லாம் போயிட்டு மனசாட்சி தொட்டு பேசுகிறேன். ஆமாம், அது ஒன்று மட்டும் இருந்துச்சு. சரி, இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம வயதை நிறைக்கிற அந்த பசி ஆத்துறதுக்கு அதுதான் நம்ம போன நோக்கம் என்ன, அதுதான் மெயினாக இருக்கணும். நாங்கள் அதுக்கப்புறம் எப்படியோ ஏதாச்சும் கிடச்சா அதை தொட்டு சாப்பிட்டு கொடுங்க சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறோம். அங்கேருந்து சீனி வந்துச்சு, பார்க்கறதுக்கே ஐயோ ஆனந்தமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அங்கே வந்து இன்னொரு ஒரு மெயின் திங் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஊழியம் செஞ்சாலும் ஃபர்ஸ்ட் வந்து அந்த மற்றவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறது வந்து மெயின் திங்காக சொல்லி கொடுத்தாங்க. அதுவும் ஒரு சீசத்துவத்துக்கு தேவை அப்படின்னு. கூட இருந்த எல்லாரும் கூட நல்ல ஒரு ஐக்கியம் உங்களுக்கு கிரியேட் ஆச்சா? கடவுளை அறிந்தவர்களோட இருக்கிற அந்த ஐக்கியம் வந்துட்டு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா கிளம்பும்போது நார்மலாக ஸ்கூலில் இருக்கிறப்போ ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் இருக்கிறப்போலாம் பசங்களெலாம் இல்லை, ஒரு வருஷம் தள்ளி பார்க்க போகிறோம், 2 மாதம் கழிச்சு பார்க்க போகிறோம்னா சரி போயிட்டு வரேன்டா பாய் அப்படின்னு. இங்கே இருக்கிற எல்லாமே பிரிவுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அப்படியே எல்லாம் போயிட்டு இங்கே வாப்பான்னு கட்டி பிடிச்சிட்டு இப்படி கிடந்தோம். அங்கே இருந்துட்டு நீ நான் வர்றேன், கண்டிப்பாக ஊருக்கு வரேன், எல்லாருக்கும் போகிறோம். கும்பகோணத்தில் இருக்கிற ஒரு அண்ணன்டெல்லாம் போயிட்டு கும்பகோணம் போகிறோம், ஃபில்டர் காஃபி குடிக்கும், சுவிசேஷம் அறிவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அப்படியே பேசிட்டு வந்தோம். ஆளு வேறெல்லாம் அங்கே இருக்கிற எல்லாரும் ஆளு வேற பிடிச்சிட்டு பண்ணிட்டு இருக்காங்க, கட்டி பிடிச்சிட்டே காணுங்க. ஆமாம், சூப்பர் சூப்பர். ஓகே, வெரி குட், தேங்க்யூ. அப்புறம் இதே மாதிரி எல்லாருமே நாங்கள் போயிட்டு இருந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் ஒரு தடவை போயிடணும் கண்டிப்பாக. ஆமாம், எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல். தயங்கிறாதீங்க, கண்டிப்பாக போங்க. உங்களோட லைஃப் கண்டிப்பாக டோட்டலாக சேஞ்ச் ஆகும். எங்ககிட்டயும் அந்த சேஞ்சஸ் இருக்கும், நீங்கள் அதை பார்ப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். கார்டுங்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஆமாம், ஓகே, ரொம்ப நன்றி, பாய்.